நாம் ஒரு அளவுக்கு ஒரு உருவத்தோடு இருக்கிறோம் என்றால் நம்மால இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஒலிபெருக்கி அந்த நாற்காலியா மாறாது. அப்படி மாறிவிட்டால் அதுக்கு நாற்காலின்னு பேர் வந்து விடுமே, அதுக்கப்புறம் ஒலிபெருக்கிங்கிற பேர் இருக்காது. அது போல அடியேனுக்கு பெற்றோர்கள் ஒரு பேர் வைத்தனர். இந்த உருவத்தோடு என்னை பார்த்தால்தான் ஆருக்கும் அடையாளம் தெரியும். சட்டென்று உருவத்தை மாற்றி கொண்டு விட்டால் இன்னொருத்தருடைய உருவத்தில் வந்தால் அவர் பெயரை சொல்லித்தான் என்னை கூப்பிடுவீர்கள், என் பெயரை சொல்லி கூப்பிட முடியாது. அதனால எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் காலத்துக்கோ தேசத்துக்கோ ஒரு உருவ வஸ்துவுக்கோ உட்பட்டுத்தான் இருக்க முடியும், அளவுக்கு உட்பட்டாக வேண்டும். ஆனா பிரம்மம் கால தேச வஸ்து பரிச்சேதமே இல்லாதவர். எக்காலத்திலும் இருக்கிறார், எல்லாவிடங்களிலும் இருக்கிறார், எல்லா பொருள்களுக்குள்ளும் உரைகிறார். அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு உபனிஷத்து சொல்லுகிறது. ஒரு பொருளுக்கு உள்ளேயும் புறம்பேயும் பகவான் வியாபிக்கிறார்.